ஹலோ வணக்கம், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோங்க. நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நாங்கள் போகிறது ஒரு புது இடங்க. உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் தாங்க. அது எங்கன்னா ஃபார்மர்ஸ் மார்க்கெட்டுக்கு தான். வாங்க 2 பேரும் சேர்ந்து ட்ராவல் பண்ணி போகலாம். நல்லா ராஜா சார் பாட்டு, ஏஆர் ரஹ்மான் சாரோட மெலடிஸ் கேட்டுகிட்டே நான் ஆக்சுவலி அங்கே ட்ராவல் பண்ணுறேன். ஏன்னா அந்த ஃபார்மர்ஸ் மார்க்கெட் இங்கேருந்து ஒரு 12-13 கிலோமீட்டர் இருக்குதுன்னு என் ஃப்ரெண்ட் சொன்னாங்க. நான் போனதே கிடையாதுங்க. நான் அன்றைக்கி ஒரு விளாக் போட்டிருந்தேன் இல்லையா, நான் வாக்கிங் முடிச்சுட்டு இங்கே வெஜிடபிள்ஸ் வாங்குவேன்னு. அங்கே தான் யூஸ்வலாக வெஜிடபிள்ஸ் வாங்குவேன். பட் அவங்க சொன்னாங்க இங்கே ட்ரை பண்ணி பாரு ஒரு வாட்டி அப்படின்னு. ஸோ அதனால தான் இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் அங்கே நான் போகிறேன். இது மார்னிங் ஹவர்ஸுங்கிறதுனால கொஞ்சம் டிராஃபிக் தாங்க. இப்போது இங்கே நான் போகிறப்போ மணி ஒரு 8:45 இருக்கும். பசங்களை ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிட்டு நான் அப்படியே இன்றைக்கி இந்த மார்க்கெட்டுக்கு வந்துட்ருக்கேன். ட்ராவல் பண்ணுறப்போ இந்த ஏரியா எனக்கும் கொஞ்சம் புதுசுங்க. ஏன்னா மெல்பர்னுங்கிறது ரொம்ப பெரிய சிட்டி. ஸோ உங்களுக்கு ஒன் சபர்ப்லேருந்து இன்னொரு சபர்ப்னா எனக்கு ஒரு ஊருக்கே போகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி தான் இப்போ நாங்கள் ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். பார்க்கலாம் இது வர்த்தா இல்லையான்னு. இது வர்த்துனா நான் அடுத்த வாரத்துலேருந்து இங்கேயே வீக்லி க்ராசரி ஷாப்பிங் பண்ணலான்னு யோசிச்சிருக்கேன். இது தாங்க அந்த ஃபார்மர்ஸ் மார்க்கெட். ஃபார்மர்ஸ் மார்க்கெட்னா நம்ம ஊரில் சந்தைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ இவங்க டைரெக்டாக வெஜிடபிள்ஸை அவங்க ஃபார்ம்லேருந்து கொண்டு ஃபஸ்ட்டு இங்கே வைப்பாங்க. ஸோ பார்க்கலாம் ப்ரைஸஸ் எல்லாம் எப்படி இருக்குது, எப்படி நீட்டாக இருக்கா இல்லையான்னு பாருங்கள். எடுத்த உடனே ஒரு மீட் ஷாப் இருக்குது. அப்புறம் இங்கே க்ராசரியும் கிடைக்கும் போல் இருக்குது, தெரியல. நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸுங்க. நான் ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு சுற்றிட்டு என்னென்ன வேணும்னு ஒரு வாட்டி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் என்ன இருக்கோ, என்ன வேணுமோ வேண்டாமோ எடுத்துக்கலான்னு யோசித்தேன். கண்டிப்பாக இங்கே வெஜிடபிள்ஸ் வாங்கலாங்க. ஏன்னா அவ்வளோவா விலை குறைவாக இருக்குது. ஏன்னா தக்காளி பாருங்களேன், $3 போட்டிருக்காங்க கேஜி. இதே நான் போகிற அந்த ஷாப் இருக்கு இல்லையா, நான் போகிற அந்த வெஜிடபிள் ஷாப், அங்கே $6 இங்கே கேஜி, இங்கே $3 தான் போட்டிருக்காங்க. எடுத்துக்கலான்னு எனக்கு தோணுது. அப்புறம் நிறையவே இங்கே வெஜிடபிள்ஸு அப்புறம் ஃப்ரூட்ஸ் ரொம்ப சீப்பாக போட்டிருக்காங்கங்க. ஸோ எனக்கு இது வர்த்துன்னா தோணுது. ஸோ அடுத்த வாரத்துலேருந்து இங்கே தான் அப்படின்னு நான் ஒரு 2-3 வெஜிடபிள்ஸ்லேயே டிசைட் பண்ணிட்டேன். நீங்களும் என் கூட இதெல்லாமே சுற்றி பாருங்கள், என்னென்ன கிடைக்கும் இங்கன்னு. இது பாருங்கள், லிச்சீஸ், லைட் சீஸ்ன்னு சொல்லுவாங்க. லிச்சீஸு இது அங்கே $25 கேஜி போட்டிருந்தாங்க. பட் இங்கே $13 தான், $12.99 போட்டிருக்காங்க. இதையும் வாங்கிக்கணும். நான் ஃபஸ்ட்டு உங்கள் கூட ஒரு வாட்டி சுற்றி பார்க்குறேன், அதுக்கப்புறம் நான் ஷாப்பிங் பண்ணிக்கிறேன். அப்புறம் எனக்கு வாழைப்பழமும் அப்புறம் இந்த கத்திரிக்காயும் ரொம்ப பிடிச்சதுங்க. வாழைப்பழமும் கூட இங்கே சமோவன் வாழைப்பழம் இருந்தது. அது நம்ம ஊர் நாட்டு வெரைட்டிங்க. ஸோ அதுவும் வாங்கிக்கலான்னு யோசிச்சிருக்கேன். இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த வாழைப்பழம். அப்புறம் கொஞ்சம் வாழைப்பழம் சாப்பிட்டா பசங்களுக்கு சளி நிறையா பிடிச்சிக்குதுங்க. ஸோ இந்த வெரைட்டிஸ் எல்லாமே நான் கொடுப்பேன். அப்புறம் பூசணிக்காய், நைஸுங்க, எல்லாமே இருக்குது. எனக்கு சந்தோஷம். இங்கே நிறைய கீரை வகைகளும் கிடைக்குதுங்க. ஆனால் எனக்கு நான் கொஞ்சம் பழக்கப்பட்டு சாப்பிட்ட வெரைட்டிஸ் தான் நான் வாங்குவேன். கீரையெல்லாம் நான் அவ்வளோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணது கிடையாது. ஸோ பார்த்துக்கலாம். இன்னும் 2-3 கடை இருக்குது சுற்றி. ஸோ அங்கெல்லாம் போய் ஒரு வாட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நான் என்ன ஷாப்பிங் பண்ணணும்னு யோசிக்கிறேன். நல்ல நாட்டு வாழைப்பழங்க. வாழைத்தார் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். ஐ திங்க் எனக்கு பண்டிகைக்கும், வரமகாலட்சுமி வரப்போகுது, கணேச பண்டிகை வரப்போகுது, எல்லாத்துக்குமே இங்கே வாங்கிக்கலாம். அப்போது நான் சொல்கிறேன், பண்டிகைக்கு அந்த வீக் வரும் இல்லையா, அப்போது நட்ஸும் இருக்குது. இன்ட்ரெஸ்டிங்குங்க. இது பிரசில் ஸ்ப்ரவுட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வெண்டைக்காய், 2 வெரைட்டி வெண்டைக்காய் வச்சுருக்காங்க. வாவ், நைஸுங்க.
மூலங்கி, அப்புறம் பூசணிக்காய். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. நான் இதை வச்சு சாம்பார் பண்ணுவேன். ஸோ அதை வாங்கிக்கலாம், அது எடுத்துக்கலான்னு யோசிச்சாச்சு நான். அப்புறம் பாவக்காய் இருக்குது. பாவக்காய் நான் இவ்வளோ பெருசு பாவக்காய் யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு குட்டி குட்டி பாவக்காய் பிடிக்கும். செரிஸ் வச்சுருக்காங்க. செரிஸ் வந்து $25 கேஜி, 24.99 போட்டிருக்காங்க. விச் இஸ் காஸ்ட்லி, எனக்கு பட்டது. ஸோ யா, அது இப்போ வேண்டாம். எனக்கு ரொம்ப பிடிச்சது இது தாங்க, கிளி மாங்காய். ஓ மை காட், எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக! அந்த காம்பை முறிச்சி அப்படியே பிச்சிருக்காங்க. அதுலேருந்து பாலும் வருது. ஐ திங்க் அதுவும் நான் எடுத்துக்க போகிறேன். எவ்வளோ ஃப்ரெஷ்ஷு காய்கறி பார்த்தா நான் எக்ஸைட்மெண்ட்டில் எனக்கு வந்து என்ன பேசணுன்னே தோணலைங்க. வெறும் பார்த்துட்டே இன்றைக்கி இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டே நான் வந்து எல்லாம் எடுத்தேன். இதெல்லாம் நான் வாங்கியிருக்கேன். வீட்டுக்கு போய் நான் என்னென்ன வாங்கியிருக்கேன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இதை வந்து பில் பண்ணிவிட்டு நான் அவங்ககிட்டயே அந்த பேக்கை வச்சுட்டேன். ஏன்னா ரொம்ப ஹெவியாக இருந்தது. வச்சுட்டு இதுக்கு பின்னால் இன்னொரு கடை இருக்குங்க, சேம் வெஜிடபிள் ஷாப். ஸோ அங்கே போய் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வரலாம். பப்பாளி பழம் பாருங்கள், $5.99 தான் கேஜி போட்டிருக்காங்க. அந்த கட் பண்ணி வச்சுருக்கிறதுல நீங்கள் பார்க்க முடியும், அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அவ்வளோ மீட்டியாக இருக்குன்னா அவ்வளோ பப்பாளி பழம் இருக்குது உள்ள. இந்த கடையிலலாம் எனக்கு 1% கூட இன்ட்ரெஸ்ட் கிடையாதுங்க. நான் மெயினாக இங்கே வந்திருக்கிறதே வெஜிடபிள்ஸ்க்கு தான். இவ்வளோ வந்து அங்கே மீட் ஷாப்ஸும் இருக்குது. எனக்கு அவ்வளோ பிடிக்கல. எனக்குன்னு ஒரு கடை இருக்குது. ஸோ அங்கே தான் நான் போய் மீட் வாங்கணும். இது பக்கத்தில் இருக்கிற இன்னொரு வெஜிடபிள் ஷாப். ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த பில்டிங்கில் சுற்றி மீட் ஷாப் வச்சுருக்காங்க. நடுவில் வந்து ஒரு 3-4 வெஜிடபிள் ஷாப்ஸ் ஃபார்மர்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே தான் இவங்க வந்து ஐ திங்க் வீக்லி 3 days தான் இங்கே பண்ணுவாங்க. ஸோ 3 days வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போல இருக்குது. இவ்வளோ பாருங்கள், அப்பா இது தாங்க நம்ம ஊர் கீரைகள். ஸோ இதுலேருந்து கொஞ்சம் கீரை வகைகள் நான் பிக் பண்ணிக்கணும்னு நான் யோசிச்சுட்ருக்கேன். எனக்கு இது வந்து எல்லாமே மிக்ஸாக போட்டு ஒரு பருப்பில் கடைஞ்சி சாப்பிட்டா அவ்வளோ பிடிக்கும். ஸோ அதனால தான் கொஞ்சம் மிக்ஸாக வந்து கீரை வகைகளை எடுத்துக்கலான்னு இருக்கேன். இங்கே மெயினாக குவாலிட்டியும் இருக்குங்க. ப்ளஸ் என்னென்னா விலையும் அவ்வளோ பாதி விலை குறைவுங்க. இதே நாங்கள் போகிற சூப்பர் மார்க்கெட்டில் ஆகட்டும், இல்லை நான் வாங்குகிற அந்த காய்கறி கடையில் ஆகட்டும், இதுக்கு டபுளாக வச்சு விற்றுட்ருக்காங்க. ஸோ எனக்கு இந்த இடமே இருக்குதுன்னு தெரியாமல் போச்சு இவ்வளோ நாள். ஸோ வீட்டிலேருந்து நான் சொன்ன மாதிரி ஒரு 12-13 கிலோமீட்டர். ஆனால் வாரத்துக்கு ஒரு வாட்டி வறுத்து தான்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நாளாக வலை வீசி தேடிட்டு இருந்த அந்த தங்கம் எனக்கு கிடச்சிருச்சுங்க. அந்த தங்கம் வேறு யாரும் இல்லைங்க, சின்ன வெங்காயம் தான். பாருங்கள், $10 கேஜி போட்டிருந்தாங்க. நம்ம ஊர் விலைப்படி ஒரு $550 கேஜி வரும். பட் நான் ஃபஸ்ட் டைம் வாங்குறதுனால கொஞ்சம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு ஒரு 1/2 கிலோ மட்டும் இந்த சின்ன வெங்காயம் எடுத்து ட்ரை பண்ண போகிறேன். நல்லா இருந்ததுன்னா அடுத்த வாரத்துலேருந்து நான் வாங்கிக்கலான்னு யோசிச்சிருக்கேன். நாட்டு வாழைக்காய் இதுவும் எடுத்துக்கணும். எனக்கு இங்கே ரொம்ப பிடிச்சது என்னென்னா, நாட்டு காய்கள் நிறைய வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு எது பிடிக்குமோ ஃபார்மும் வாங்கிக்கலாம், நாட்டுக்காயும் வாங்கிக்கலாம். ஸோ அதுவே எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி சுற்றியும் கறி கடைங்க. ஸோ எங்கேயாவது சீ ஃபுட் கிடைக்குமா அப்படின்னு நான் பார்த்தேன். கிடைச்சாலும் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குமா அப்படின்னு நான் பார்த்தேன். மீன், எறா ஏதாவது கிடைக்குமான்னு. ஸோ அந்த கடையும் இங்கே இருக்குங்க. ஆனால் நான் யோசிச்சுட்ருக்கேன், ஏன்னா நான் இன்னொரு கடையில் தான் வாங்குவேன். பட் இங்கே வாங்கலாமா இல்லையான்னு யோசிச்சுட்ருக்கேன். பட் இன்றைக்கி எதுவும் வாங்க போகிறதில்ல. எனக்கு இது ஃப்ரெஷ்ஷாக படலைங்க, கொஞ்சம் ஃப்ரோசனாக தான் படுது. ஸோ ஏன்னா இருக்குதுன்னு நான் ஆக்சுவலி இப்போது பார்த்துட்டேன்.
இன்னொரு நல்ல விஷயம்னா இந்த பூக்கடை தாங்க. இங்கே பூவும் கிடைக்கும் அப்படின்னு இப்போது எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ பண்டிகைகள் நிறைய வருது. ஸோ பூக்களும் வாங்கணுன்னா இங்கே கண்டிப்பாக வந்து வாங்கிக்கலாம். What is this called? I buy for my daughter a birthday this one. Beautiful. Oh, okay. Two color. Good color, yeah. இந்த பூ வந்து ஒரிஜினலாங்க. நான் கூட பிளாஸ்டிக் என்னமோன்னு தொட்டு பார்த்தேன். ஆனால் அது வந்து ஒரிஜினல் ஃப்ளவராம். அந்த ஆண்டி குரேஷியா பாஷையில் ஏதோ சொன்னாங்க, எனக்கு புரியல. இது பக்கத்துலேயே உங்களுக்கு ஒரு காஃபி ஷாப்பும் இருக்குது. எனக்கு இங்கெல்லாம் காஃபி குடிக்க பிடிக்காது. ஸோ எனிவேஸ் எல்லாமே ஒரு வாட்டி சுற்றி பார்த்தாச்சு. அப்படியே போகும்போது இன்னொரு கடையில் நம்ம ஊர் கீரைகள் கொஞ்சம் வச்சுருந்தாங்க. இதையும் கொஞ்சம் சேர்த்து வாங்கிட்டு நாங்கள் ஷாப்பிங் முடிஞ்சு இப்போது வீட்டுக்கு போகலாம். வீட்டுக்கு போனதும் நான் உங்களுக்கு என்னென்ன வாங்கியிருக்கேன்னு நான் காட்டுறேன். வந்தாச்சு, நம்ம கடையும் விரிச்சாச்சுங்க. வாங்க என்னென்ன வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாம். தக்காளி தாங்க, ஒரு 3 கேஜி தக்காளி வாங்கியாச்சு. தக்காளி அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கமகமன்னு இருக்குங்க, ரொம்ப பிடிச்சது. ஸோ 3 கேஜி வர்த்தான பை. ஸோ அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃபஸ்ட்டு தக்காளி கிடச்சது. ரெண்டாவது வந்து நான் வந்து லிச்சி வச்சுருக்கேன். இது வந்து சூப்பராக இருக்குங்க. இது சாப்பிட இது ஒரு 1/2 கேஜி லிச்சி நான் வாங்கினேன். அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லையாங்க சமோவன் வாழைப்பழம்னு, இது வந்து நம்ம ஊர் நாட்டு வாழைப்பழம் மாதிரிங்க இந்த வெரைட்டி. அது ஒரு 1/2 கேஜி நான் வாங்கினேன் இப்போ ட்ரை பண்ணலான்னு. அப்புறம் கொஞ்சம் இஞ்சி, மாங்காங்க 4 மாங்காய் வாங்கிட்டேன். 2 மாங்காய் வந்து ஊறுகாய் போட போகிறேன், இன்ஸ்டன்ட் ஊறுகாய். ஒரு மாங்காயில் வந்து மாங்காயும் அப்புறம் கத்திரிக்காயும் போட்டு ஒரு சாம்பார் வைக்கிறேன். இன்னொரு மாங்காயில் வந்து மாங்காய் சாதம் பண்ணலான்னு 4 மாங்காய் வாங்கியாச்சுன்னா ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்ணும், அவ்வளோதான். வயலெல்லாம் எச்ச ஊறுது. அதுக்கப்புறம் நான் ஒரு 1/2 கேஜி சின்ன வெங்காயம் வாங்கியிருக்கேன். பார்க்க நல்லா தாங்க இருக்குது. ஆக்சுவலி ட்ரை பண்ணி நான் சொல்கிறேன், சின்ன வெங்காயத்தில் சாம்பார் பண்ணால் சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்காக அது பண்ணி பார்க்கலாம். நான் 1 கேஜி கேரட் வாங்கியிருக்கேன். கேரட் வந்து வெறும் $1 கேஜிக்கு தான் கிடச்சிது. அப்புறம் இந்த பூசணிக்காங்க, இந்த பூசணிக்காய்க்கு வந்து அரைச்ச விட்ட சாம்பார் பண்ணால் சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்காக ஒரு பூசணிக்காய் நான் வாங்கினேன். அப்புறம் நம்ம ஊர் கத்திரிக்காங்க, இது வந்து கொஞ்சம் எண்ணெய் கத்திரிக்காய் பண்ணலான்னு கொஞ்சம் நிறைய வாங்கினேன். அதுக்கப்புறம் பப்பாயா 2 பப்பாயா வாங்கியிருக்கேன், அது பழுத்ததும் பிரேக்ஃபாஸ்ட்க்கு ஆகும்னு. அப்புறம் நிறைய கீரை வகைகளுங்க. கீரை வகை தான் எனக்கு ரொம்ப எக்ஸைட் பண்ணிச்சுங்க. அடுத்த வாட்டி போகும்போதும் இந்த நிறைய வாங்கலான்னு யோசிச்சிருக்கேன். ஒரு கட்டு பாலக் இருக்குது. இந்த பாலக்கை வந்து நான் பாலக் பன்னீர் பண்ணுவேன். அப்புறம் இந்த 2 கட்டை வாங்கினேன். ஆக்சுவலி இன்னொரு கட்டை வந்து நான் கொஞ்சம் பருப்போடு போட்டு மசிச்சு அதை சாப்பிட போகிறேன். இது வந்து பூசணி கொடிங்க. இதுவும் நீங்கள் பருப்போடு போட்டு மசிஞ்சு ஒரு சுட சுட சாதத்தில் நெய் விட்டு பிசைஞ்சு பசங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்திங்க. மோஸ்ட் நான் வந்து பசங்களுக்கு எல்லாமே நான் பழக்கியிருக்கேங்க. ஸோ அவங்களுக்கு என்ன கொடுத்தாலும், நான் என்ன சமைச்சு கொடுத்தாலும் அவங்க சாப்பிடுவாங்க. ஸோ நான் மோஸ்ட்லி அவங்களுக்கு 100% ஹெல்த்தியாக தான் ட்ரை பண்ணுவோம். ஆனால் ஏதாவது ஜங்க் சேர்ந்துடும். இது பாருங்கள், இது வந்து பசலைக்கீரை. இது கிடைக்குமான்னு ஏங்காத நாள் இல்லைங்க, இன்றைக்கி கிடச்சிருச்சு, வாங்கிட்டேன் அது. ஸோ அது எல்லாத்தையும் தான் நான் இந்த வாரம் இது தாங்க எங்கள் வீட்டு பிளேட்டில் இருக்க போது மெனுவாக. ஸோ உங்களுக்கு நான் அது எல்லாத்தையும் காட்டிட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷங்க இந்த ஷாப்பிங். ஏன்னா அவ்வளோ மனசுக்கு நிறைஞ்சதாக இருந்தது இன்றைக்கி. ஸோ அடுத்த வாரத்துலேருந்தும் நான் இங்கே தான் போகணுன்னு முடிவு பண்ணியாச்சு. ஏன்னா நிறையவே சேவிங்ஸ் ஆச்சு. ஸோ ஹோப்ஃபுல்லி நீங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. திருப்பி நாளைக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.